ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. நந்தினியின் லதா மண்டபத்திலிருந்து எப்படி தப்புவது என்பது பற்றி வந்தியத்தேவன் சிந்தனை குதிரையை ஓட்டிக் கொண்டிருந்தான். அப்போது அவன் கண்முன்னால் ஒரு இருள் அடைந்த மாளிகை தென்பட்டது. இது ஏன் இருளடைந்திருக்கிறது? இதற்குள்ளே என்ன இருக்கும்? இதன் உள்ளே புகுந்தால் இதன் இன்னொரு வாசல் எங்கே கொண்டு போய்விடும்? எல்லாவற்றுக்கும் இதற்குள் புகுந்து பார்த்து வைக்கலாமா? இப்போது உபயோகப்படாவிட்டாலும் வேறு ஒரு சமயத்துக்கு உபயோகப்படலாம், யார் கண்டது? ஆனால் இதற்குள்ளே எப்படி பிரவேசிப்பது? எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கதவு! இதற்கு எவ்வளவு பெரிய பூட்டு! அப்பப்பா, என்ன அழுத்தம், என்ன கெட்டி! இது என்ன? கதவுக்குள் ஒரு சிறிய கதவு போலிருக்கிறதே. கையை வைத்தும் இந்த சிறிய கதவு திறந்து கொள்ளுகிறதே. அதிர்ஷ்டம் என்றால் இதுவல்லவா அதிர்ஷ்டம்? உள்ளே புகுந்து பார்க்க வேண்டியதுதான். பெரிய கதவுக்குள்ளே பார்த்தால் தெரியாதபடி பொருத்தியிருந்த சிறிய கதவை திறந்து கொண்டு வந்தியத்தேவன் அந்த இருளடைந்த மாளிகைக்குள் புகுந்தான். உள்ளே காலடி வைத்ததும் அவனுக்கு தோன்றிய முதலாவது எண்ணம், தான் அம்மாளிகைக்குள் புகுந்தது நந்தினிக்கு கூட தெரியக்கூடாது என்பதுதான். ஆகையால் சிறிய கதவை சாத்தினான். சாத்தியவுடன் உள்ளிருந்த இருள் இன்னும் பன்மடங்கு கனத்து விட்டதாகத் தோன்றியது. கதவு திறந்திருந்த ஒரு வினாடி நேரத்தில் சில பெரிய தூண்கள் நிற்பது தெரிந்தது. இப்போது அதுவும் தெரியவில்லை. இருட்டு என்றால் இப்படிப்பட்ட இருட்டை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. சீச்சி, வெளிச்சத்திலிருந்து இருட்டில் வந்திருப்பதால் முதலில் இப்படித்தான் இருக்கும். சற்று போனால் இருட்டின் கனம் குறைந்து பொருள்கள் மங்கலாக கண்ணுக்கு புலப்படும். இதை எத்தனையோ தடவை அனுபவத்தில் கண்டிருந்தும் இருளைக் கண்டு கலக்கம் ஏன்? சும்மா நிற்பதற்கு பதில் கொஞ்சம் நடந்து பார்க்கலாம். கையினால் தடவிக்கொண்டே போகலாம். முதலில் தெரிந்த தூண் இப்போது இல்லாமல் எங்கே போய்விடும்? சற்று தூரம் கண் தெரியாதவனைப் போல கையை முன்னால் நீட்டிக்கொண்டு வந்தியத்தேவன் நடந்தான். அவன் நினைத்தபடியே ஒரு தூண் கைக்கு தட்டுப்பட்டது. எவ்வளவு பெரிய தூண்! கருங்கல் தூண். இதைச் சுற்றி வளைத்துக்கொண்டு மேலே போய் பார்க்கலாம். மேலும் கொஞ்ச தூரம் நடந்ததும் இன்னொரு தூண் கைக்கு அகப்பட்டது. ஆனால் இன்னமும் கண்ணுக்கு ஏதும் தெரிந்தபாடாயில்லை. திடீரென்று கண் பார்வை தெரியாமல் போய்விட்டதா என்ன? இது என்ன பைத்தியக்கார எண்ணம்? கண் திடீரென்று எப்படி பார்வையை இழக்கும்? இன்னும் கொஞ்சம் மேலே நடக்கலாம், நடந்து பார்க்கலாம். மேலே தூண் ஒன்றும் கைக்கு அகப்படவில்லை. ஏதோ பள்ளத்தில் இறங்குவது போன்ற உணர்ச்சி உண்டாகிறது. இதோ ஒரு படி. நல்ல வேளை, விடாமல் தப்பினோம். இப்படியே இந்த இருட்டில் ஒன்றும் தெரியாமல் எத்தனை நேரம், எத்தனை தூரம் போவது? எதனாலோ வந்தியத்தேவன் மனத்தில் ஒரு பீதி உண்டாயிற்று. மேலே போகத் துணிவு ஏற்படவில்லை. வந்த வழியில் திரும்ப வேண்டியதுதான். கதவை திறந்து கொண்டு லதா மண்டபத்துக்கே போக வேண்டியதுதான். இந்த பயங்கர இருட்டில் உழல்வதைக் காட்டிலும் நந்தினியை மீண்டும் சந்தித்து அவளுடைய யோசனைப்படி நடப்பதே நல்லது. என்ன வாக்குறுதி கேட்டாலும் இப்போதைக்கு கொடுத்துவிட்டால் பிறகு சமயம் போல் பார்த்து கொள்ளுகிறது. இவ்வாறு எண்ணி வந்தியத்தேவன் திரும்பினான். ஆனால் திரும்பிச் செல்லும் வழி வந்த வழியேதானா? எப்படி சொல்ல முடியும்? நடக்க நடக்க கைக்கு ஒன்றும் தட்டுப்படவில்லையே. அந்த கருங்கல் தூண்கள் எங்கே போயின? கதவை கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடுமோ? இரவெல்லாம் இந்த இருளில் இப்படியே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்க நேரிடுமோ? கடவுளே, இது என்ன ஆபத்து? இது என்ன ஓசை? சடசடவென்ற ஓசை எங்கே இருந்து வருகிறது? வௌவால்கள் சிறகை அடித்துக்கொள்ளும் ஓசையாக இருக்க வேண்டும். அவ்வளவு இருட்டில் வௌவால்கள் நிறைய குடிகொண்டிருப்பது இயல்புதானே? இல்லை, இது வௌவால் இறகின் சத்தம் மட்டுமில்லை. காலடி சத்தம், யாரோ நடக்கும் சத்தம். நடப்பது யார்? மனிதர்கள்தானா? அல்லது? வந்தியத்தேவனுடைய தொண்டை உலர்ந்து போயிற்று. மேலெண்ணத்தில் ஒட்டிக்கொண்டது. திடீரென்று யாரோ அவன் முகத்தில் இடித்தாற்போல் இருந்தது. வந்தியத்தேவன் தன் சக்தியையெல்லாம் காட்டி ஒரு குத்து விட்டான். குத்திய கை துண்டிக்கப்பட்டது போல வலித்தது.
இன்னொரு கையினால் தொட்டு பார்த்தான். இருட்டில் கருங்கல் தூணின் மேல் மோதிக்கொண்டதுமல்லாமல் அதை குத்தியதாகவும் தெரிந்து கொண்டான். கையை அவ்வளவு விண் விண் என்று வலித்திராவிட்டால் வந்தியத்தேவன் சிரித்தே இருப்பான். ஆயினும் அதனால் அவனுடைய பயம் சிறிது அகன்றது. முழுதும் அகலவில்லை. காது கொடுத்து கேட்டபோது அந்த காலடி சத்தம் மேலும் மேலும் கேட்டது. ஒரு சமயம் எட்டிப்போவது போல இருந்தது, இன்னொரு சமயம் நெருங்கி வருவது போல இருந்தது. வந்தியத்தேவன் நின்ற இடத்திலேயே நின்று உற்று கேட்டான். அதே சமயத்தில் ஓசை வந்த திசையை நோக்கி அவனுடைய கண்களும் உற்று பார்த்தன. ஆ, வெளிச்சம்! அதோ வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி வருகிறது, நெருங்கியும் வருகிறது. வெளிச்சத்துடன் புகை. யாரோ தீவர்த்தியுடன் வருகிறார்கள். நந்தினிதான் தன்னை தேடிக் கொண்டு வருகிறாளோ என்னமோ. அப்படியானால் நல்லது. வேறு யாராவதாக இருந்தால் எல்லாவற்றுக்கும் சிறிது நேரம் ஒளிந்திருந்து பார்க்கலாம். ஒளிந்து நிற்பதற்கு இங்கே இடத்துக்கு குறைவில்லை. தூரத்திலே வந்த தீவர்த்தி கொழுந்து அது ஒரு விசாலமான மண்டபம் என்பதை காட்டியது. அதில் பெரிய பெரிய தூண்கள் இருந்தன. தூண்களில் பயங்கரமான பூதங்களின் வடிவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. கீழே இருந்து ஒரு படிக்கட்டு மேலே வந்து அங்கே ஒரு வளைவு வளைந்து திரும்ப மேலேறிச் சென்றது. அந்த படிக்கட்டின் அடிப்பாகத்திலிருந்துதான் தீவர்த்தி வெளிச்சம் வந்தது என்பதையும் அறிந்து கொண்டான். ஆகையால் வருவது நந்தினியாக இருக்க முடியாது. பாதாளச் சிறை என்றுதான் கேள்விப்பட்டிருப்பது இந்த இருண்ட மாளிகையின் அடியிலேதான் இருக்கிறதோ? ஒருவேளை அங்கிருந்துதான் யாரேனும் வருகிறார்களோ? பாதாளச் சிறையின் பயங்கரங்களைப் பற்றி வந்தியத்தேவன் அதிகம் கேள்விப்பட்டிருந்தபடியால் அந்த எண்ணம் அவனுடைய ரோமக்கால்களிலெல்லாம் வியர்வை துளிக்கும்படி செய்தது. அடுத்த கணம் ஒரு பெரிய தூணின் மறைவில் போய் நின்று கொண்டான். மகா தைரியசாலியான வந்தியத்தேவனுடைய கைகால்களெல்லாம் அந்தச் சமயம் வெலவெலத்துப் போய் நடுநடுங்கின. படிக்கட்டின் வழியாக மேலேறி 3 உருவங்கள் வந்தன. மூவரும் மனிதர்கள்தான். ஒருவன் கையில் தீவர்த்தி இருந்தது, இன்னொருவன் கையில் வேல் இருந்தது. நடுவில் வந்தவன் கையில் ஒன்றும் பிடித்திருக்கவில்லை. தீவர்த்தி வெளிச்சத்தில் அவர்கள் முகங்கள் புலப்பட்டதும் வந்தியத்தேவனுடைய பீதி அடியோடு அகன்றது. பீதியைக் காட்டிலும் பன்மடங்கு அதிகமான வியப்பு உண்டாயிற்று. அவர்களில் முன்னால் வந்தவன் வேறு யாருமல்ல, வந்தியத்தேவனுடைய பிரிய நண்பனாகிய கந்தமாறன்தான். நடுவில் வந்த உருவம் முதலில் ஓர் அதிசயமான பிரமையை வந்தியத்தேவனுக்கு உண்டாக்கிற்று. பழுவூர் இளையராணியாகிய நந்தினிதான் வருகிறாள் என்று தோன்றியது. மறுகணத்திலேயே அந்த பிரமை நீங்கியது. வருகிறவன் ஆண்மகன் என்று தெரிந்தது. கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் அரைகுறையாக தான் பார்த்த இளவரசர் மதுராந்தகத்தேவர் என்பதை அறிந்து கொண்டான். மூன்றாவதாக கையில் தீவர்த்தியுடன் வந்தவனை வல்லவரையன் முன்னால் பார்த்ததில்லை. அவன் வாசற்காவலனாகவோ ஊழியக்காரனாகவோ இருக்க வேண்டும். வந்தியத்தேவனுடைய மூளை அதிவேகமாக வேலை செய்தது. அவர்கள் அந்த பாதாள வழியில் படிக்கட்டு ஏறி வருவதன் மர்மம் என்ன என்பது வெகு விரைவில் அவனுக்கு விளங்கிவிட்டது. பழுவூர் இளையராணி பல்லக்கில் ஏறி முதலாவது நாளே வந்துவிட்டாள். பெரிய பழுவேட்டரையர் அன்றிரவு தஞ்சை கோட்டைக்குள் திரும்பிவிட்டார். இருவரும் கோட்டை வாசல் வழியாக பகிரங்கமாக வந்துவிட்டார்கள். ஆனால் மதுராந்தகத்தேவர் வெளியில் போனது தெரியக்கூடாது, திரும்பி வருவதும் தெரியக்கூடாது. அதற்காக இந்த இரகசிய சுரங்க வழியை பயன்படுத்திக் கொள்ளுகின்றார்கள். இந்த இருளடைந்த மாளிகையின் மர்மமே இதுதான் போலும். கந்தமாறன் தன்னை கொள்ளிடக்கரையில் விட்டு பிரிந்த பின்னர் வேறு எங்கோ ஓரிடத்தில் பெரிய பழுவேட்டரையருடன் சேர்ந்திருக்கிறான். இந்த அந்தரங்க வேலைக்கு அவனை பழுவேட்டரையர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். மதுராந்தகத்தேவரை சுரங்க வழியில் அழைத்துச் செல்ல துணையாக அனுப்பி வைத்திருக்கிறார். ஆஹா, இப்போது நினைத்து பார்த்தால் ஞாபகம் வருகிறது. எனக்கு கூட தஞ்சாவூரில் ஒரு வேலை இருக்கிறது, நானும் அங்கே வந்தாலும் வருவேன் என்று கந்தமாறன் சொன்னான் அல்லவா? இப்போது இங்கே திடீரென்று தான் கந்தமாறன் முன்னால் போய் நின்றால் அவன் என்ன செய்வான்? இந்த எண்ணம் தோன்றியவுடனேயே அதை வல்லவரையன் மாற்றிக்கொண்டான். இந்த சமயத்தில் கந்தமாறன் முன்னால் தான் எதிர்ப்பட்டால் அவன் செய்துள்ள சபதத்தை முன்னிட்டு தன்னை கொல்ல நேரிடும், அல்லது தான் அவனை கொல்ல நேரும். அப்படிப்பட்ட தர்மசங்கடத்தை எதற்காக வருவித்துக் கொள்ள வேண்டும்? இதற்குள் அந்த மூவரும் படிக்கட்டில் மேலேறி போய்விட்டார்கள். வெளிச்சமும் வரவர மங்கத் தொடங்கியது. அவர்களை பின்தொடர்ந்து போகலாமா என்று வந்தியத்தேவன் ஒரு கணம் நினைத்து அதையும் உடனே மாற்றிக்கொண்டான். அவர்கள் கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையரின் அரண்மனைக்கு போகிறார்கள் என்பது நிச்சயம். அங்கேதான் திரும்பிப் போவதில் என்ன பயன்? சிங்கத்தின் குகையிலிருந்து தப்பித்து வந்த பிறகு தலையை கொடுப்பது போலத்தான். இனி திரும்ப நந்தினி இருந்த லதா மண்டபத்துக்கு போவதிலும் பயனில்லை. ஒருவேளை பெரிய பழுவேட்டரையர் இதற்குள் அங்கு வந்திருக்கலாம். அதுவும் அபாயகரந்தான். வேறு என்ன செய்யலாம்? ஏன் இந்த படிக்கட்டு வழியாக இறங்கி போய் பார்த்தால் என்ன? இவ்விதம் எண்ணி நம் வாலிப வீரன் அந்த சுரங்க படிக்கட்டில் இறங்கினான். இருண்ட சுரங்கப் பாதையில் வந்தியத்தேவன் காலை ஊன்றி வைத்து விழுந்து விடாமல் நடந்தான். படிகள் கொஞ்ச தூரம் கீழே இறங்கின. பிறகு சமநிலையாயிருந்தது.
மறுபடியும் படிகள், மீண்டும் சமதரை. 2 கைகளையும் எட்டி விரித்து பார்த்தான். சுவர் தட்டுப்படவில்லை. ஆகவே அந்த சுரங்க வழி விசாலமானதாகவே இருக்க வேண்டும். மறுபடி சற்று தூரம் போனதும் படிகள் மேலே ஏறின. வளைந்து செல்வதாகவும் தோன்றியது. பப்பா, இத்தகைய கும்பிருட்டில் தட்டு தடுமாறி இன்னும் எத்தனை தூரம் நடக்க வேண்டுமோ தெரியவில்லையே. ஆஹா, இது என்ன? இருள் சிறிது குறைந்து வருகிறதே. மிக மிக மங்கலான ஒளி தோன்றுகிறதே. இந்த மங்கிய ஒளி எப்படி எங்கிருந்து வருகிறது? மேலே குறையில் எங்கிருந்தாவது வரும் நிலவில் ஒளியோ, அல்லது சுவர்களில் உள்ள பலகணி வழியாக வரும் ஒளியா? மறைவான இடத்தில் வைத்திருக்கும் விளக்கிலிருந்து பரவும் ஒளியா? இல்லை இல்லை, இது என்ன அற்புதம்! நம் கண் முன்னால் தெரியும் இந்த காட்சி மெய்யான காட்சிதானா, அல்லது நமது மூளை கலங்கியதால் ஏற்பட்ட தோற்றமா? இந்த பகுதிக்கான ஆய்வினை எழுதியவர் ஐங்கரன் அவர்கள். வழங்குபவர் வித்யாச்சாரி புத்ரா அவர்கள். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பெண் நந்தினி தன் இஷ்டப்படி காரியங்களை நடத்திக்கிட்டு வரா. பழையாறையிலிருந்து இன்னொரு பெண் குந்தவை, சக்கரவர்த்தியின் மகள். இதையெல்லாம் அமைதியாகவும் அதே சமயம் விழிப்பாகவும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கிற பயம் ஒண்ணுதான் நந்தினிய பதற வைக்குது. பாவம் வந்தியத்தேவன் ஏதேதோ கேள்விப்பட்டிருந்தாலும் கடம்பூர் நடுநிசி கூட்டம் நிலவரத்தை நல்லாவே புரிய வச்சுடுது. அந்த மந்திரவாதியை இப்பதான் அவன் பார்க்கறான். நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆழ்வார்க்கடியானோட இணைஞ்சு நந்தினியும் அந்த ஆந்தை குரலோனும் என்ன பேசிக்கிறாங்கங்கிறதுல வந்தியத்தேவன் ஆர்வம் காட்டல. அவன் கவலையெல்லாம் அந்த மோகினியை பத்தித்தான். பழுவேட்டரையர்களை கூட சமாளிச்சுடலாம். இந்த பெண் அபாயகரமானவள், மறுபடியும் சந்திக்கக்கூடாது. இந்த இருள் மாளிகைதான் பாதுகாப்பான இடம். பூட்டு ஒண்ணுதான் பெருசா இருக்கு. திட்டி வாசல் மாதிரி சின்ன கதவு. துணிஞ்சு உள்ள போயிடுறான். பெரியவர் நந்தினியை பார்க்க வர்றதுக்குள்ள மந்திரவாதி நழுவிடுவான். அவன் எந்த வழியா வந்திருப்பான்? எப்படி வெளியேறுவான்? இது முக்கியமில்ல. நந்தினி இந்த இருட்டுல நம்மை தேடி வரமாட்டா. சரி, வந்த வழிய திரும்பிடலாமா? லதா மண்டபத்துக்கே போயிடலாமா? இப்படியெல்லாம் குழம்புறான். இந்த சமயத்துலதான் தீவர்த்தி வெளிச்சம் தெரியுது. தீவர்த்தி வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. படிக்கட்டு வழியா 3 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள கந்தமாறன் ஒருத்தன். ஒரே வியப்பு வந்தியத்தேவனுக்கு. இன்னொரு சமயமா இருந்தா நண்பான்னு ஓடி போய் தழுவிக்கிட்டு இருப்பான். ஆனா இப்பத்தி நிலைமை வேற. இவங்கள பின்பற்றி போறதும் ஆபத்துல முடியலாம். அவங்க வந்த வழி வெளியே போற வழியா இருக்கணும். போய் பார்க்கலாம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். வழங்கியவர் வித்யாச்சாரி புத்ரா அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.